வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு தங்கம் விலை ரூ. 70 ஏறிடுச்சு. 24 கேரட் ரூ. 75 ஏறிடுச்சு. வெள்ளி நோ சேஞ்சுங்கிறாங்க. வெள்ளி கதை தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். 2,20,000 2,10,000 கூட உங்களால் விற்க முடியாது. ரூபா 96.25 தத்தளித்துண்டு இருக்குது. நடுவில் கொஞ்சம் 95 90க்கெலாம் கூட போச்சு. கச்சா எண்ணெய் 100லேருந்து 93க்கு வந்துடுச்சு. இன்னும் கூட குறைஞ்சிருக்குது. ஆனால் இந்தியாவோட பேஸ்கெட் வந்து 93 94 தான் இருக்கும். நிஃப்டி எகிரி குதிச்சு 24 எல்லாம் தாண்டிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி அப்புறமா கரெக்டாக கொஞ்சம் முன்னாடி குறைஞ்சிருச்சு. ஸோ கொஞ்சம் 24,000 கொஞ்சம் கம்மி. பேங்க் நிஃப்டி 500 பாயிண்ட் வரைக்கும்லாம் மேலே போயிட்டு கடைசியாக +394க்கு முடிஞ்சுது. ஐடி 2.2% அப்பு, ஃபார்மா 1% அப்பு, எஃப்எம்சிஜி 1% அப்பு, ஆட்டோ 1.6% அப்பு, இன்னைக்கு 0.6% அப்பு. இன்னைக்கு ஆளை கையிலே பிடிக்க முடியாது, அது மாதிரி ஏறிடுச்சு. 3 டெபாஸ் லிஸ்ட் ஸ்டாக்கு 52 வீக் ஹை. ஒன்று ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு, அடுத்தது தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க்கு, மூணாவது மணப்புரம். மூணுமே கில்லி மாதிரி எகிரிடுச்சு. ஸோ தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க்குக்கு பல பேர் ஒப்பாரி வச்சிங்க. ஒப்பாரி வச்சவங்கெல்லாம் நீங்கள் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். 11% அப்பு இன்னைக்கு. இன்ஃபோசிஸும் 3% அப்பு. சவுத் இந்தியன் பேங்க் அப்பு, டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்பு, டிசிஎஸ் அப்பு, தங்கமயில் அப்பு, டெக் மஹிந்திரா அப்பு. இதெல்லாம் 2%க்கு மேலே. தங்கமயில் கடைசியில் 6% அப்பு. டெக் மஹிந்திரா 2%. டெக் மஹிந்திராவும் 1% அப்பு கடைசியில். டிவிஸ் லேபு, முத்தூட் ஃபைனான்ஸு, இண்டஸ்இண்ட் பேங்க்கு இதெல்லாம் 1.5%க்கு மேலே அப்பு. ஐடிசி கூட போனால் போகுதுன்னு 0.85 அப்பு. நாட்கோ 0.5% அப்பு. மணப்புரம் 1.9% அப்பு. ஆனால் 52 வீக் ஹை. மார்க்கெட்டு ஒரே குசியில் இருக்குது. ஏண்டா இந்த மார்க்கெட் குசின்னா, ட்ரம்ப்பு கொஞ்ச நாள் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், குண்டு போட்டு டயர்டாயிடுச்சு, நாங்கள் 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு பேசி தீர்த்துக்கிறோம்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு பேச்சுவார்த்தை கிடையாது, 2 நாளைக்கு குண்டு கிடையாது. ஆனால் சென்ட்ரல் பேங்க்குகள் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. உங்கள்கிட்ட நான் சொன்ன மாதிரி அடுத்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு விஷ்ணு கேட்டபோது நான் சொன்னேன் 2 விதத்தில். ட்ரம்ப்பு ரெஸ்ட் எடுத்தார்னா மார்க்கெட் ஏறும், ட்ரம்ப்பு குண்டை அழுத்தினார்னா மார்க்கெட் விழுன்னு. இப்போ ட்ரம்ப் ரெஸ்ட் எடுத்துருக்கிறாரு. எவ்வளோ நாளைக்கு ரெஸ்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. இப்போதைக்கு ரெஸ்ட்டு. அதனால் கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றணும். அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க, இப்போதைக்கு நோ சேஞ்சும்பாங்க. அதனால இப்போ நோ சேஞ்சுனா கோல்டு ஏறும். ஆனால் பேசுகிறச்ச ஹாக்கி ஷாப் பேசுவாங்க. இந்தியாவில் க்ரூடு பேஸ்கெட் 52% ஏறி $103 மேலே போயிடுச்சு. அப்படியே ஒரு 5% குறைஞ்சிருந்தாலும் 99 கம்மியாக கிடையாது. இது 20 நாளில் ட்ரம்ப் ஆகுவதை ஏற்றிருக்காரு. ஆல்ரெடி லாஸு பயங்கரமாக எகிரிடுச்சு. ஹெச்பிசிஎல்லும் பிபிசிஎல்லும். யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் இப்போதைக்கு நாங்கள் ரேட்டை ஏற்ற மாட்டோம், ஆனால் ரேட்டை குறைக்கவும் மாட்டோம் அப்படின்னு இருப்பாங்க. 3.5% 3.25%. அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது ரேட்டு ஏற்றுவாங்கன்னு தான் மார்க்கெட் எதிர்பார்க்குது. ட்ரம்ப்பு ரேட்டை குறைப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாரு. எனிவே 3.5லேருந்து 3.25ங்கிறது ரொம்ப ஹை பர்சன்டேஜு. இந்த ரேட்டுக்கே உங்களுக்கு எஃப்ஐலாம் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்டப் இந்தியாலாம் வராது. அடுத்தது எஃப்ஐஐஸ் வந்து 75% நிஃப்டி 50 கம்பெனியில் பொசிஷனை குறைச்சிருக்காங்க. இதில் மேக்ஸு, எட்டர்னலு, ஹெச்டிஎஃப்சி லைஃபு, சிப்லா, அதானி இதெல்லாம் மெயினாக. அப்போ சிலதில் ட்ரிப்பிங் பண்ணியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ரிலையன்ஸு, இன்ஃபோசிஸ் 13 கம்பெனியில் ஷேரை ஏற்றிருக்காங்க. டாப் 10 கம்பெனிஸு போன ஒரு வாரத்தில் 3 லட்சம் கோடிக்கு 2.25 லட்சம் கோடி கோல் விட்ருக்காங்க. அதில் கொஞ்சம் இந்த வாட்டி இன்னைக்கு ஏற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து கட்டத்தில் இருக்குது. ஏன் கட்டத்தில் இருக்குது, ஐயோ அப்படிங்கிற ப்ராப்ளமில் இருக்குது. ஏன்னா டெபாசிட் எவனும் போட மாட்டேங்கிறான். டெபாசிட் போட்டால் தான் உருப்படும். ஐடிஎஃப்சி பேங்க்கு Q1 போன வருஷத்தோட டபுள் ப்ராஃபிட் காமிச்சிருக்கு. இப்போ இவங்க 20,000 கோடி ஃபண்டு ரைஸ் பண்ணலான்னு இருக்காங்க. 20,000 கோடி வந்து எவ்வளோ டெட்டு எவ்வளோ ஈக்விட்டின்னு தெரில. ஈக்விட்டி டைல்யூஷன் ஆச்சுன்னா ஸ்டாக்கு குறையும். பாண்டாக வாங்கினாங்கன்னா ஸ்டாக் விலை ஏறும். ஈக்விட்டி இன்ஃபியூஷனாக இல்லையாங்கிறது போக போக தான் தெரியும். இப்போ காசா பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கிறாங்க. பேங்க் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்குது. அதனால்
ஒன்றும் கவலைப்படுறது இல்லை. வைத்தி கரெக்ட் ஸ்டெப்ஸை எடுத்துகிட்டு இருக்கிறாரு. நம்ம கரெக்டாக அதோட உட்காந்துட்டுருப்போம். டாடா கன்சியூமர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் டபுள் டிஜிட் growth கொண்டு வர போகிறோம், நியூ ஏஜ் பிஸ்னஸ் நிறைய பிடிப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ பேசிக்லி என்னென்னா இன்னும் கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணி இன்னும் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. சிப்லா வந்து யூஎஸில் மூச்சு வாங்க முடியாமல் கட்டப்படுற பைப் லைனை கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாங்க. இந்தியாவில் எல்லி லில்லியோடு சேர்ந்து பண்ண வேண்டிய செமிக்ளூட்டைடை தள்ளி வச்சுட்டாங்க. ஏன்னா எதிர்பார்த்த மார்க்கெட்டு செமிக்ளைடேட்டில் இல்லை. டாடா ஸ்டீல் என்ன சொல்கிறாங்க, ஈஸி மெல்ட்டுங்கிற டெக்னாலஜியை நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். கோக் யூஸையும் எமிஷனையும் கட் பண்ணி என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பெனி வந்து 2500 கோடி இன்வெஸ்ட் பண்ணி 20% ஆஃப் தி பிளாஸ்ட் ஃபர்னஸை வந்து க்ரீனாக ஆக்க போகிறாங்க. அதில் அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணாமல் வேணாம்னு பார்க்குறாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா, வெஹிக்கிள் ஃபைனான்ஸும் மைக்ரோ ஃபைனான்ஸ் சைடும் ஏறுங்கிறாங்க. இண்டஸ்இண்டோட ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி, அதாவது ரிலையன்ஸ்லேருந்து ஆக்ஷனில் வாங்கின கம்பெனியில் 5000 கோடி இறக்கலாமான்னு பெயின் கேபிட்டல் பார்க்குறான். பெயின் கேபிட்டல் மனப்புறமையும் வாங்கி வச்சுருக்கிறான். அது மாதிரி பல இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிகிட்ருக்குறான். விப்ரோ கன்சியூமரும் முருகப்பா குரூப்பும் டபுள் ஹார்ஸ் அப்படின்னு ஒரு கேரளா பிராண்டு, சாப்பாடு பிராண்டு, அதுக்கு 2 பேரும் மோதுறாங்க. இன்ஃபோசிஸ் என்ன சொல்கிறாங்க, 3 டீலில் எங்களுக்கு காசு பண்ண முடியல, லாஸ்ட்டில் இருக்கும். அதில் வந்து டைல்மேர் பென்ஸு, வேன்கார்டு, அப்புறம் டால்மியர் ட்ரக்கு, பெஸ்டஸ் பென்ஸு, இந்த 3த்தையும் கட்டி விட்டுற போகிறோம், எங்களுக்கு லாபம் இல்லைன்ட்டாங்க. ஏஐ வந்து இந்தியா ஐடி இண்டஸ்ட்ரியில் ப்ரைஸிங் வார கைட்டி அடித்து விட்டுருக்குறாங்க. அப்படின்னா என்னென்னா, இன்ஜினியர் சம்பளத்தில் கை வைப்போங்கிறாங்க. இந்தியாவோட ஐபிஓ மார்க்கெட்டில் ஆகஸ்ட் 35,000 கோடி வரப்போகுது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் மியூச்சுவல் ஃபண்டு தான் வாங்கணும். முக்கால்வாசி கம்பெனி சொத்த கம்பெனி. ஃபோன்பேக்கு எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், எங்கேருந்து மாடல் வரணுன்னே தெரில. ஜெப்டோ போட போகிறேங்கிறான். எஸ்பிஐ போட்டு ஆல்ரெடி பணத்தை உறிஞ்சிட்டான். ஷிப் ராக்கெட்டும் மணிப்பாலும் போடுவேங்கிறாங்க. இதில் எதுவுமே வந்து இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லி கிடையாது. இதை எதுலேயும் கை வச்சிடாதீங்க. ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் என்ன சொல்கிறான், ஏண்டாப்பா மற்றவன் தான் காசு அடிக்கணுமா, நானும் கோல்டு லோன் பிஸ்னஸில் இறங்குறேன், இப்போ ஜஸ்ட்டு 7500 கோடி வச்சுருக்கிறேன், நானும் போட்டியில் குதித்து 20,000 கோடி ஆகிறேன் பார் அப்படின்னு சொல்லி திரியிறான். மோர் த மெரியர். இந்தியாவோட இவி எக்ஸ்போர்ட்ஸு 14 ஃபோல்ட் ஆகிடுச்சு. முக்கால்வாசி வந்து மாருதி ஈவி டெரா எக்ஸ்போர்ட் பண்ணுறதும். அந்த 14 ஃபோல்ட்லாம் பெரிய நம்பர்லாம் நினச்சிடாதீங்க. 0 கார் விற்றுன்றதுனா இப்போ அதில் 14 கார் விற்குதுன்னு அர்த்தம். அதனால் ஈவி டெராவையும் மஹேந்திராவும் டாட்டாவும் அவங்களே ஒன்று இன்டர்நேஷ்னல் பிராண்டு திறக்கிறாங்க. நான் தான் போன வாரம் சொன்னோமே, டாட்டா வந்து புது பேர் வச்சு நெக்ஸா நாங்கள் இறக்குறோம். அது மாதிரி இந்தியாவோட பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் வந்து 4 இயர் லோக்கு போயிடுச்சு. அப்படின்னா க்ரோத் பாதாளத்துக்கு இறங்கிடுச்சுன்னு அர்த்தம். என்விடியாவும் எஸ்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பாவம் ஓப்பன் ஏஐ ஒரு $500 பில்லியன் நாங்களே கொடுத்து நாங்கள் ஏஐ டேட்டா சென்டர் ரெடி பண்ணுறோன்னு. பேசிக்லி என்னன்னா, ஏஐ டேட்டா சென்டர்னால் பேசிக்லி வந்து இது ரவுண்ட் ட்ரிப்பிங்கு. இவங்கள்ட்ட ப்ராடக்ட் வாங்குவோம், அதை இவங்க கிரெடிட்டில் கொடுத்துட்டு நான் விற்றேம்மா. இந்த ரவுண்ட் ட்ரிப்பிங் வேலை நடக்க போகுது. இதனால் மார்க்கெட் ஏறுறதுக்கும் இன்றைக்கி ஏறிச்சு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க்கோட நெட் ப்ராஃபிட்டு 35% ஏறி 400 கோடிக்கு போயிடுச்சு. மெயினாக வந்து என்பிஏ குறைஞ்சிருச்சு. ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிரேன் ஜோஷின்னு முதல்ல அந்த வாங்க போகிறதுக்கு முன்னாடியே அந்த சாமானுக்கெலாம், அந்த மெட்டீரியலுக்கெலாம் ஆர்டர் போட்டு ஸ்டாக்கெல்லாம் ஒய்ஃப் அக்கௌண்ட்டு, சொந்தக்கார அக்கௌண்ட்டில் வாங்கி வச்சுருப்பான். கால் கொடுத்தோன்னே விற்றுருவான். அது மாதிரி 30 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சி அவனை மார்க்கெட்லேருந்து 7 வருஷத்துக்கு தள்ளி வச்சுட்டாங்க. அதனால் விரேன் ஜோஷி 7 வருஷத்துக்கு மார்க்கெட்டுக்கு வர முடியாது. இது ஆக்சிஸ் பேங்க் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்டு மோத்திலால் ஆஸ்வால் வந்து 5 கோடி ஷேர்ஸை விற்பான்னு. டோட்டலாக அவன் 10% கிட்ட ஸ்டேக் வச்சுருக்கிறான். போன வாட்டி வான்பர்க் பிங்கஸ் வெள்ளை போர்ச்ச இவன் உலக குதிச்சு ஏதோ வீலிங் டீலிங் பண்ணி கான்ட்ரவர்சி ஆச்சு. ஸோ அவனே ஒரு 5 கோடி ஷேரை விற்கிறாங்கிறது செய்தி. பெருசாக விழலை, இன்னும் ஒரு 50-100 போச்சுன்னா ரொம்ப. ஆனால் இப்போவே அது ஹைலி ஓவர் வேல்யூடு எது கல்யாணு. அதனால் கொஞ்சம் ப்ராஃபிட் டேக்கிங்காக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன்.
ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இன்றைக்கி ஒரு ரிலீஃப் ரேலி ட்ரம்ப்னாலையும் என்விடியானாலையும் கிடச்சிருக்கு. இது எவ்வளோ நாள் தாங்குங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. இருக்கிற வரைக்கும் குளிர் காற்றை என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கப்புறமா திரும்பி புயல் அடிக்கிறச்ச என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் 3 இந்த கட்டமான சமயத்தில் 3 டெபாசிட் ஸ்டாக் 52க்கு எடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். நீங்கள் சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.